வணக்கம். நீங்க இந்தியால ஒரு கார் அல்லது பைக் ஓட்டுறீங்களா? அப்போ கார் இன்சூரன்ஸ பத்தி கண்டிப்பா கேள்விப்பட்டிருப்பீங்க. அது வெறும் ஒரு பேப்பர் டாக்குமெண்ட் இல்ல. அது ஒரு சட்டப்பூர்வமான பாதுகாப்பு கவசம். ஆனா அதுல என்னென்னமோ வகைகள் இருக்கு, எது நமக்கு தேவைன்னு பலருக்கும் ஒரு பெரிய குழப்பம் இருக்கு. வாங்க, இன்னைக்கு கார் இன்சூரன்ஸோட முழு விவரத்தையும் ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்கலாம். முதல்ல இந்த நம்பரை பாருங்க. 66%. இது என்னன்னு தெரியுமா? இந்திய சாலைகள்ல ஓட்டுற ஒவ்வொரு 3 வண்டிலையும் 2 வண்டிக்கு முறையான இன்சூரன்ஸே இல்லையாம். நம்ப முடியுதா? ஆமா, கிட்டத்தட்ட 66% வாகனங்கள் இன்சூரன்ஸ் இல்லாம தான் ஓடிட்டு இருக்கு. இது எவ்வளவு பெரிய ஆபத்துன்னு யோசிச்சு பாருங்க. இது ஏதோ நாம சொல்ற கணக்கில்ல. உச்சநீதிமன்றத்தோட சாலை பாதுகாப்பு குழுவே இத பத்தி ரொம்ப கவலையோட சொல்லியிருக்காங்க. இதோட உண்மையான அர்த்தம் என்னன்னா, இன்சூரன்ஸ் இல்லாத ஒரு வண்டி உங்க மேல மோதிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், பாதிக்கப்பட்டவங்களுக்கு மருத்துவ செலவுக்கோ மற்ற இழப்புகளுக்கோ ₹1 கூட கிடைக்காது. அவங்க நிலைமை ரொம்பவே கஷ்டமாகிடும். இந்த பிரச்சனை சாதாரணமா கடந்து போற விஷயம் இல்ல. இதோட தீவிரத்தை உணர்ந்த உச்சநீதிமன்றமே இதுல நேரடியா தலையிட்டு ஒரு முக்கியமான உத்தரவு பிறப்பிச்சுது. அந்த ஒரு உத்தரவு தான் இந்தியாவோட கார் இன்சூரன்ஸ் விதிகள்ல ஒரு பெரிய மாற்றத்தையே கொண்டு வந்தது. சரி, முதல்ல நாம தெரிஞ்சுக்க வேண்டியது, இன்சூரன்ஸ் ஏன் ஒரு சட்ட தேவை, ஏன் இது இவ்ளோ கட்டாயம் சொல்றாங்க? வாங்க பார்க்கலாம். அந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வா உச்சநீதிமன்றம் ஒரு புது விதியை கொண்டு வந்தது. இனிமேல் நீங்க புதுசா ஒரு கார் வாங்குனீங்கன்னா குறைஞ்சது 3 வருஷத்துக்கும், அதுவே ஒரு பைக் வாங்குனீங்கன்னா 5 வருஷத்துக்கும் தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸை எடுத்தே ஆகணும்னு கட்டாயமாக்கிட்டாங்க. இதனால என்ன ஆகும்னா, சில வருஷங்களுக்கு மக்கள் இன்சூரன்ஸை மறக்காம வச்சிருப்பாங்க, பாதிக்கப்பட்டவங்களுக்கும் ஒரு பாதுகாப்பு கிடைக்கும். ஓகே, இன்சூரன்ஸ் கட்டாயம் புரிஞ்சிருச்சு. ஆனா நம்ம என்னத்த வாங்குறோம்? இன்சூரன்ஸ் வாங்கும்போது நமக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு, அதுல இருக்கிற சில டெக்னிக்கல் வார்த்தைகளுக்கு என்ன அர்த்தம் சிம்பிளா பார்க்கலாம். முதல்ல தேர்ட் பார்ட்டி லைபிலிட்டி இன்சூரன்ஸ். இதுதான் சட்டப்படி கட்டாயமாக்கப்பட்ட அடிப்படை இன்சூரன்ஸ். சிம்பிளா சொல்லணும்னா, இது உங்களுக்காக இல்ல, உங்களால மத்தவங்களுக்கு, அதாவது 3ஆம் நபருக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டா அவங்கள பாதுகாக்கிறதுக்கானது. இது உங்க மேல இருக்கிற சட்ட பொறுப்பை கவர் பண்ணும், உங்க வண்டியா இல்ல. அடுத்தது ஓன் டேமேஜ் கவர், சுருக்கமா ஓடி கவர்னு சொல்லுவாங்க. இது சட்டப்படி கட்டாயம் கிடையாது, ஆனா ரொம்பவே முக்கியம். ஏன்னா இதுதான் உங்க சொந்த வண்டிய பாதுகாக்குது. ஒருவேளை விபத்து, திருட்டு, தீ விபத்து இல்ல இயற்கை சீற்றம்னு ஏதாவது நடந்தா, நீங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு வாங்கின உங்க லட்சக்கணக்கான ரூபாய் முதலீட்டை காப்பாத்துறது இந்த ஓடி கவர் தான். இப்ப பாருங்க, ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம் ரொம்பவே தெளிவா புரியும். தேர்ட் பார்ட்டிங்கிறது மத்தவங்களோட பாதுகாப்புக்கு, ஓன் டேமேஜ்ங்கிறது நம்மளோட வண்டியோட பாதுகாப்புக்கு. ஒன்னு சட்டத்துக்காக, இன்னொன்னு நமக்காக. ரொம்ப சிம்பிள். அப்போ இது ரெண்டையும் ஒன்னா சேர்த்தா என்ன கிடைக்கும்? அதுக்கு பேரு தான் காம்ப்ரிஹென்சிவ் இன்சூரன்ஸ், அதாவது முழுமையான பாதுகாப்பு. இதுல உங்க வண்டிக்கும் பாதுகாப்பு உண்டு, உங்களால பாதிக்கப்பட்ட மத்தவங்களுக்கும் பாதுகாப்பு உண்டு. அதனாலதான் பெரும்பாலான கார் ஓனர்கள் இந்த முழுமையான பாதுகாப்பை தர்ற பாலிசியை தான் விரும்பி எடுக்கிறாங்க. சரி, அடுத்த முக்கியமான கேள்விக்கு வருவோம். நம்ம பாலிசிக்கு நாம கட்டுற பிரீமியம் தொகையை இன்சூரன்ஸ் கம்பெனி எப்படி முடிவு பண்ணுது? அந்த கணக்குக்கு பின்னாடி என்னென்ன காரணிகள் இருக்குன்னு கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம் வாங்க. இதுல ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை ஐடிவி, அதாவது இன்ஷூர்ட் டிக்ளேர்டு வேல்யூ. சுருக்கமா சொன்னா, உங்க காரோட இப்போதைய சந்தை மதிப்பு, அதாவது அதோட ரீசேல் வேல்யூ. ஒருவேளை உங்க வண்டி மொத்தமா சேதமடைஞ்சாலோ இல்ல திருடு போனாலோ இன்சூரன்ஸ் கம்பெனி உங்களுக்கு தர்ற அதிகபட்ச தொகை இதுதான். சோ உங்க காரோட ஐடிவி அதிகமா இருந்தா உங்க பிரீமியமும் அதிகமா இருக்கும். இப்போ வருஷம் உங்க பிரீமியத்தை குறைக்க ஒரு சூப்பரான வழி இருக்கு. அதுதான் நோ கிளைம் போனஸ், அதாவது NCB. நீங்க ஒரு நல்ல பாதுகாப்பான டிரைவரை நிரூபிக்கிறதுக்கு இன்சூரன்ஸ் கம்பெனி உங்களுக்கு கொடுக்கிற ஒரு பரிசு, ஒரு ரிவார்டு இது. நீங்களே பாருங்க, ஒவ்வொரு வருஷமும் நீங்க எந்த கிளைமும் பண்ணாம இருந்தா இந்த தள்ளுபடி எப்படி ராக்கெட் வேகத்துல அதிகரிக்குதுன்னு. 5ஆவது வருஷம் முடியும் போது உங்க ஓன் டேமேஜ் பிரீமியத்துல பாதிக்கு பாதி, அதாவது 50% தள்ளுபடி கிடைக்கும். யோசிச்சு பாருங்க, இது எவ்வளவு பெரிய சேமிப்பு. இது மட்டும் இல்லாம உங்க காரோட பிராண்ட், மாடல், அதோட என்ஜின் பவர், உங்க காரோட வயசு, நீங்க இருக்கிற ஊர், அதாவது சென்னை மாதிரி மெட்ரோ நகரங்கள்ல ரிஸ்க் அதிகம், அதனால பிரீமியமும் அதிகம். அப்புறம் நீங்க ஆப்ஷனலா எடுக்கிற ஜீரோ டெப்ரிசியேஷன் மாதிரி எக்ஸ்ட்ரா கவர்ஸ்னு பல விஷயங்கள் சேர்ந்துதான் உங்க இறுதி பிரீமியத்தை முடிவு பண்ணுது. ஓகே, கம்பெனி எப்படி பிரீமியம் முடிவு பண்ணுதுன்னு பார்த்தாச்சு. இப்போ நமக்காக பேசுவோம். ஒரு பாலிசிதாரரா உங்களுக்கு என்னென்ன உரிமைகள் இருக்கு, உங்களை பாதுகாக்க என்னென்ன சட்டங்கள் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்தியால
இன்சூரன்ஸ் துறைய மொத்தமா கட்டுப்படுத்துற அமைப்பு தான் IRDAI. அவங்களோட முக்கியமான வேலையே நம்மள மாதிரி பாலிசிதாரர்களோட நலன்களை பாதுகாக்கிறது தான். அவங்க நமக்கான ஒரு காவலாகி மாதிரி செயல்படுறாங்க. அப்போ ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி செய்யவே கூடாத ஒரு நியாயமற்ற செயல்னு IRDAI எதை வரையறுக்குது? வாங்க அதையும் தெரிஞ்சுக்கலாம். இந்த வார்த்தையை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. மிஸ் செல்லிங். அதாவது ஒரு ஏஜென்ட் இல்ல கம்பெனி ஒரு பாலிசியோட உண்மையான விவரங்களை மறைச்சு இல்ல தவறான தகவலை கொடுத்து உங்களுக்கு பொருத்தமே இல்லாத ஒரு பாலிசியை விற்க முயற்சி பண்றது. இது சட்டப்படி குற்றம். அதனால எப்பவும் பாலிசி வாங்கும்போது எல்லா விவரங்களையும் முழுசா படிச்சு பார்த்து கேள்வி கேட்டுட்டு வாங்குங்க. சரி, இப்போ எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச பகுதிக்கு வந்தாச்சு. நம்மளோட இன்சூரன்ஸ் பிரீமியத்தை சட்டபூர்வமா எப்படியெல்லாம் குறைக்கலான்னு சில ஸ்மார்ட்டான டிப்ஸ் பார்க்கலாம் வாங்க. இது உங்களுக்கான சில சூப்பர் டிப்ஸ். முதல்ல, ஆன்லைன்ல பல பாலிசிகளை ஒப்பிட்டு பாருங்க. சிறந்ததை தேர்ந்தெடுங்க. ரெண்டாவது, வாலண்டரி டிடக்டபிள கொஞ்சம் அதிகமா தேர்ந்தெடுத்தீங்கன்னா பிரீமியம் குறையும். ரொம்ப முக்கியமான விஷயம், சின்ன சின்ன கீறல்களுக்கெல்லாம் கிளைம் பண்ணாதீங்க. ஏன்னா உங்க NCV தள்ளுபடி போயிடும். கடைசியா, சரியான நேரத்துல பாலிசிய புதுப்பிச்சிடுங்க. இந்த சின்ன சின்ன விஷயங்கள் உங்களுக்கு பெரிய தொகையை மிச்சப்படுத்தும். சரி, இந்த விளக்கத்தோட இறுதியில உங்களை யோசிக்க வைக்க ஒரு முக்கியமான கேள்வியோட முடிக்கிறேன். விலை குறைவான பாலிசி தான் எப்போதுமே சிறந்த பாலிசியா? விலை முக்கியம்தான், மறுக்கல. ஆனா உங்களுக்கு தேவையான சரியான பாதுகாப்பும் அதைவிட முக்கியம் இல்லையா? உங்க தேவை என்னன்னு சிந்திச்சு ஒரு ஸ்மார்ட்டான முடிவெடுங்க. உங்கள் பயணங்கள் பாதுகாப்பாக அமையட்டும். நன்றி.